மண்வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அதை தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்ப வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. காலம் மாறுது, கருத்து மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடு மாற வேண்டும். அற்புதமான இந்த உயரிய சிந்தனையோடு இந்த பதிவை துவங்குறேன். இங்கே பாருங்கள், அறிவுக்கு வேலை கொடுக்கணும். காலம் மாறுது, கருத்து மாறுது, நாமும் மாறணும், நம்மால் நாடு மாறணும். மண்வெட்டி கையில் எடுத்தோம்னா, மற்றவங்களுக்கு குழி பறித்தோம்னா அது தம்பக்கம்தான் பார்த்துங்குதுன்னு நாம் மறந்துடுறோம். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்ப வரும். அது மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு நம்ம கெட்டது செஞ்சாலும் அது நமக்கு தான் வரும். நீங்கள் நல்லது செய்யலைன்னா கூட கெட்டது செய்யாமல் இருந்தால் அறம்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நாம் இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம அரசியலே வெறும் வெறுப்பு அரசியலாக மாறி போச்சு. அதுவும் சமீப காலமாக நேற்று கூட சட்டமன்றத்திலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுப்பு அரசியல் தான் அது. பாருங்கள், நம்ம தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அவரும் வன்னி அரசுன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு மந்திரியும் ஒரு கிறித்துவ அமைப்பினுடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஒரு 2 பேரும் பண்ணும்போது வன்னி அரசு அவர்கள் ஒரு மத உணர்வை தூண்டுற மாதிரியே அவர் பேசியிருக்கிறார். அதெல்லாம் ஏடில் படிக்கும்போது வருத்தமாக இருந்தது. இன்னும் கூட நாம் இவ்வளோ முன்னேறி இருக்கிறோம், இவ்வளோ வந்திருக்கிறோம், இன்னும் நம்ம மத உணர்வை வச்சுக்கிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டே அவங்க மதச்சார்பற்ற அணின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது? இது ஒன்றும் பண்ண முடியாது, காலத்தினுடைய கோலம். அந்த வகையில் தான் நான் திரு எம்ஜிஆர் அவர்களை ஏன் இது சொல்கிறேன்னா, மாப்போசி அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நடிகராக இருக்கிற போது 1967 அவர் அவங்க ஆட்சி, திமுக ஆட்சி வரும்போது கூட திமுக என்பது நடிகர்களின் கூடாரம்னே எழுதினவர். செங்கோல்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், தமிழரசு கழகம்னு ஒரு இயக்கம் நடத்தினார். அற்புதமான தேசியவாதி, தியாக பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். அது மட்டும் இல்லை, தேசிய உணர்வு மிக்கவர், சர்வதேச உணர்வு மிக்கவர் அவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு ஆப்போசிஷன் பண்ணவர். அவர் எம்ஜிஆர் பதவியேற்ற பிறகு அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ இணக்கமாக இருந்தார், அவர் எப்படி எம்ஜிஆர் எந்த அளவுக்கு அவர் பகைமையை நினைக்காம விருப்பு அரசியலை விட்டுட்டார்ன்றத அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதுதானே இதை சொல்ல வந்தேன். சாதாரணமாக ஒரு பதவி வந்த உடனே பொறுப்பாக பேசணும், இப்போ பேசலை. அதுக்கு தான் இந்த எண்ணமே வந்தது. உங்களுக்கு தெரியும், 1968 எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரோ, அங்கே திரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நடித்த அந்த படத்துக்கு ஒரு சர்வதேச விருது கிடைக்குது, கெய்ரோ விருது கிடைக்குது. அதுலேயே அந்த ஒரு பாட்டுக்கு எஸ் வரலட்சுமி பாடின ஒரு பாட்டு, கூமா பாலசுப்ரமணியம்னு சொல்லி அவர் பெரிய கவிஞர். அற்புதமான படம், அது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இதுக்கு தலைமுறை தெரியாது. அந்த அற்புதமான படத்துக்கு கெய்ரோவில் விருது கிடைக்கிது. விருது கிடைச்ச உடனே மாப்போசி குறிப்பிடுறாரு. அந்த விருது கிடைச்ச உடனே இங்கே அப்போ காங்கிரஸ்காரர்களால் ஓவி அழகேசன் சொல்லி இப்போ தலைவர், அவர் 1927 கூட ஒரு எம்பி ஆனவர். அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கார். அவர் தலைமையில் அங்கே திலகர் கட்டடம் சொல்லி திருவள்ளிக்கேணில் இருந்தது. அப்போ பாருங்கள், அந்த கட்டடத்தில் திரு ஓவி அழகேசன் அவர்கள் மூலமாக அவர் தலைமையில் காங்கிரஸ்காரர்களெல்லாம் அப்போ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் மாப்போசி கலந்துக்கிறாரு, ரொம்ப அற்புதமாக பேசுகிறாரு, அதை அக்செப்ட் பண்ணுறாரு, ஏற்றுக்கிறாரு நடிகர் திலகம். இதை குறிப்பிட்றார் மாப்போசி. அந்த விழா நடந்த கொஞ்ச காலத்தில் அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன். பாருங்கள், 68 திமுக ஆட்சி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா தான் அங்கே ஆட்சியில் இருக்கார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் என்ன செய்கிறாரு, நடிகர் சங்க தலைவராக இருந்ததால் அவர் அந்த நடிகர் சங்கம் மூலமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார். அதைத்தான் அவர் குறிப்பிடுறார் மாப்போசி. அதாவது அந்த பாராட்டு விழா நடத்தும்போது அதில் சில காரணங்களால் நான் போக முடியல, ஆனால் அது அற்புதமாக அந்த பாராட்டு விழா நடத்தினது மட்டும் இல்லை, அதில் எம்ஜிஆர் பேசின உணர்ச்சி ததும்ப பேசினார். அந்த பேச்சு நான் செங்கோல் பத்திரிகையில் போட்டேன்னு அவர் என்ன பேசினார்னு அவர் சொல்கிறார். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு தமிழில் எடுக்கப்பட்ட படத்திற்கு
ஒரு கெய்ரோ விருது கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த அப்படிப்பட்ட கெய்ரோ விருது கிடைச்ச நடிகர் திலகத்தை பாராட்டாமல் எங்களுக்குள்ளே எவ்வளோ தான் நடிப்பில் போட்டி இருந்தாலும் அதை பாராட்டியே தீர வேண்டிய கடமைக்கு நான் ஆட்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி ததும்ப எம்ஜிஆர் பேசினார். அப்போவே நான் எம்ஜிஆரை கவனித்தேன். அடடா பாரு, ஒரு எதிர்த்தரப்பில் இருந்து கூட இவ்வளோ தொழில் போட்டி இருந்து கூட இந்த அளவுக்கு அவர் நான் பேசினாருன்னு சொல்லி நான் செங்கோலில் அவர் பாராட்டி எழுதினேன். அது இல்லை முக்கியம், சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அப்போவே நான் எம்ஜிஆர் நான் என்ன தான் திமுக கூடாரம் அது நடிகர்கள் கட்சின்னு சொல்லி நான் அப்போவே சொன்னேன், நடிகர்கள் நாளாள முடியுமா அப்படின்னு நான் செங்கோலில் திருப்பி எழுதினேன். நிறைய மேடைகளில் பேசினேன். திமுகவும் திகாவும் கூட்டு வைக்கிறதால தேர்தலில் கூட்டு வந்துடும் திக அந்த பிரித்தாளும் அந்த பிரிவினை சக்தி மாதிரி நான் நிறைய மேடைகளில் திராவிட கட்சியினுடைய ஆப்போசிஷனாகவே நான் ஒரு வருஷம் நான் நடத்தினேன். திரு கூமா பாலசுப்ரமணியம், திரு கூசா கிருஷ்ணமூர்த்தி, திரு காமு ஷெரீப்னு இவங்கெல்லாம் கவிஞர்கள்லாம் வச்சுக்கிட்டு செங்கோலில் நிறைய எழுத வச்சேன். இப்படி நான் ஆப்போசிஷனாக இருந்த காலத்தில் கூட நான் திமுகவுக்கு ஆப்போசிஷன் பண்ண தவிர எம்ஜிஆர் நான் பண்ணதில்லை. ஏன்னா எம்ஜிஆருடைய தன்மை வேற. அது சொல்கிறாரு. எம்ஜிஆர் புரட்சி நடிகர் நீங்கள் அந்த லிஸ்ட்டை பாருங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அவர். யார்? மாப்போசி அவர்கள். திரு எம்ஜிஆர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன், நடிப்பிசை புலவர் கேஆர் ராமசாமி, இப்படின்னு எல்லாத்தையும் அது கொடுக்குறாரு அவர். அது ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை, திமுகவில் நடிகர்களே திமுக கூடாரமே நடிகர்களாக இருந்தது. அதனாலே நான் என்ன நடிகர் நாளால் கூடாதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா அதில் ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு நெறி தேவைப்படுகிறது சனநாயகத்துக்கு. சொல்கிறாரு, ஒரு ஒழுக்கம் சார்ந்த நெறி தேவைப்படுகிறது, ஒரு தேசிய உணர்வு தேவைப்படுகிறது சொல்லி நானே ஒரு ஆப்போசிஷனாக எழுதினேன். ஆனால் எம்ஜிஆரை பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி சொல்கிறாரு. 1977 காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து ஜெயிச்சு அவர் சிஎம் ஆகிடுறாரு. சிஎம் ஆன உடனே பாருங்கள், இப்போ உல்டாவாக மாறுது. திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அப்போ நடிகர் சங்க தலைவராக இருக்கிறார். எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் 1977. அப்போ நடிகர் சங்க தலைவராக இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் மாப்போசியை சிறப்பு பேச்சாளராக கூப்பிடுறாரு. திரு மேஜர் சுந்தரராஜ ஐயா பொருளாளர் நினைக்கிறேன், ஐ திங்க். அப்போ செயலாளராக பொருளாளர்னு தெரியல அவர். அப்போ அவரும் முக்கிய பதவியில் இருக்கிறாரு. மேஜர் சுந்தரராஜன் ஐயாவை கூப்பிட்டு நீங்கள் போய் மாப்போசி வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே மாப்போசி கிட்ட போய் பேசும்போது நடிகர் திலகமும் உங்களை விரும்புகிறாரு, சிஎம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் உங்களை விரும்புகிறாரு, நீங்கள் தான் பேச சொன்ன உடனே நான் கலந்துக்கிட்டேன். நல்லா கவனிங்க, இதைத்தான் சொல்ல வர்றாரு அவர். நான் கலந்துக்கிற போது பாருங்கள், நல்லா பேசிகிட்டே வரும்போது திரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும் என்ன பண்ணார், பழைய குப்பையை கிளறிட்டார். நடிகர்களுக்கு நாடாள தெரியுமா என்று கேள்வி கேட்டதில் எங்களுடைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர்களுக்கு நாடாள தெரியும் என்று செஞ்சு காட்டுவார் அப்படின்னு சொல்லி என்னை மேடையில் வச்சுக்கிட்டே அவர் நடிகர் திலகம் பேசினார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நானும் அது பதில் கொடுத்தேன். அவர் நாடாள முடியும் என்பதற்கு நீங்கள் எல்லாம் கூட உடன் இருக்கிற நடிகர்கள் எல்லாம் துணை இருந்து அவர் துணையாக இருந்து அவர் நாடாள தெரியும்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நானும் பேசினேன். ஆனால் அதை அவர் சொல்கிறாரு. ஆனால் அப்படி பேசினா கூட நான் அடிக்கடி என்ன சொன்னேன் பாருங்கள், சிவாஜி கணேசனுக்கு இவர் பாட்டு விழா நடத்தார், அதே போல் இன்றைக்கி சிவாஜி கணேசன் இவர் பாட்டு விழா நடத்துகிறாரு. அதை போலவே ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் வள்ளல் மகாலிங்கம் அவருடைய தலைமையில் பாரதியார் நினைவு நாள் அவங்க விழா நடத்துகிறாங்க. அப்போ சிஎம் எம்ஜிஆர் இருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் எப்போ இதை சொல்கிறாங்கன்னா, இந்த நடிகர் சங்கம் சிவாஜி கணேசன் தலைவராக இருக்கும்போது நடத்தின விழா இருக்குது பாருங்கள், அது 1977 பின்னால் எம்ஜிஆர் சிஎம் ஆன பின்னால் பீப்புள்ஸ் பார்க்குன்னு ஒரு இடம் இருந்ததுங்க சென்னையில், அங்கே தான் நடத்துகிறாங்க. அப்போ தான் இதை சொல்கிறாரு மாப்போசி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாலேயே நான் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி ஒரு விழா நடந்தது, பாரதியாருடைய நினைவு விழா நாள் விழா. அதை வள்ளல் மகாலிங்கம் அவர்கள் தலைமையில் நடந்தாங்க. அப்போவே நான் சொன்னேன், பகை நட்பாக கொண்டொழுக்கும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு அப்படின்னு சொல்லி அந்த குரலை அங்கேயும் நான் ஞாபகப்படுத்தினேன். இங்கே சிவாஜி கணேசன் சொன்னார் பாருங்க, நான் நடிகர்களுக்கு நாடா தெரியுமான்னு குத்தி காட்டினார் பாருங்க, அந்த மேடையிலையும் பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் திரு எம்ஜிஆர் சொல்லி அந்த குரலை சொல்லி நான் அவரை பாராட்டினேன். ஏன்னா பகைமையை கூட அவர் நட்பாக பாவிக்கிறவர் அப்படின்னு சொல்லி மாப்போசி அங்கேயும் பேசினேன், நான் பீப்புள்ஸ் பார்க்லேயும் பேசினேன். ஆனால் இது எம்ஜிஆர் பேசும்போது நான் பேசுனதையோ சிவாஜி கணேசன் பேசுனதையோ அவர் அது அவர் அதை பற்றி அவர் மறுபடியும் பேசி காட்டலை. ஆனால் என்ன பண்ணார் எம்ஜிஆர் தெரியுமா? சொல்கிறாரு மாப்போசி, நான் இறங்கி
என்னுடைய மோட்டார் வாகனத்துக்கு நான் போகிறேன். பின்னாலேயே திரு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் வந்து, ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பாருங்க. பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிட்டு உலகன்னு, அது மாதிரி நான் அதே மாதிரி நான் காட்டுவேன், நடத்தி காட்டுவேன், வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி என் பின்னாலேயே வந்து ஒரு 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 உண்மையாக இதயத்தினுடைய அடித்தளத்திலிருந்து அதை பேசினாருன்னு சொல்கிறார் அவர். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து உலகம் எப்படியோ இருக்குது. இன்றைக்கி அரசியல் அதையும் மாப்போசி, நான் கூட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு நிகழ்ச்சியில், அதையும் மாப்போசி குறிப்பிடுறாரு. அந்த முதல் சுதந்திர தினத்துக்கு ஆகஸ்ட் 15 எம்ஜிஆர் கொடியேற்றுறாரு கோட்டையில். கொடியேற்றும் போது அந்த கொடியேற்றுறதுக்கு காரணமாக இருந்தது போன முன்னாண்டில் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த உரிமையை வாங்கி கொடுத்தாரு இந்திரா காந்தி கிட்ட சொல்லி. அது வரைக்கும் கவர்னர் தான் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஜனவரி 26 கவர்னர் ஏற்றட்டும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு நாங்கள் ஏற்றுறோன்னு சொல்லி அந்த உரிமையை வாங்கி கொடுத்தாரு. அந்த உரிமையை வாங்கி கொடுத்ததுக்காக நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். பக்கத்தில் கலைஞர் கருணாநிதி இருந்தார். அப்போ கருணாநிதிக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அவர் நன்றி சொன்னார். அது மட்டும் இல்லை, அது எம்ஜிஆர் எவ்வளோதான் கசப்பானவரும் தெரிஞ்சு கூட அந்த கூட்டத்துக்கு திரு கலைஞரும் வந்திருந்தார். இதைத்தான் நான் விரும்புகிறேன். ஆனால் அதையும் குறிப்பிட்டு திரு எம்ஜிஆர் பேசினார். இதுதான் நான் சொல்ல வந்தேன். எவ்வளவு பகைமை இருந்தாலும் அதை எப்போவுமே நினைக்காம, அதனால தான் பகை திறம் தெரிதல்ல முதற்குறளே சொல்லுவார், பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேனும் வேண்டர் பாற்றன்று அப்படிங்கிறார். அதாவது பகையென்னும் பண்பில் அதனை என்றார். பண்பு இல்லாத விஷயம் எது தெரியுமா? அந்த பகைமை அப்படிங்கிறார். அதை நகையேயும்னா விளையாட்டுக்கு கூட வேடிக்கையாக கூட வேண்டர் பாற்றன்று, அதை பண்ணாதீங்க, விளையாட்டுக்கு கூட வேடிக்கையாக கூட பகைமையை கொண்டு வராதிங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி ஒரு இந்த தமிழ் சட்டமன்றத்தில் எனக்கு தெரியும், நேற்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு வெறுப்புணர்ச்சியாக பேசுகிறாங்க, அரசியல் எவ்வளோ வெறுப்புணர்ச்சியாக இருக்குது, அரசியல் எவ்வளோ காழ்ப்புணர்ச்சியாக இருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, உள்ளத்தில் பண்பு இல்லை. இந்த பண்பு என்ன? பண்புனா என்ன? பகைமை இல்லைன்னா தான் பண்பு வரும். அந்த பகைமை உணர்ச்சியை நீக்கி பண்புணர்ச்சியை, நன்றி உணர்ச்சியை, நல் உணர்ச்சியை மேலும் மேலும் நாம் வந்து சேர்க்கணும்னா, இப்படிப்பட்ட முன் உதாரணமான வாழ்ந்துட்டு போன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய அந்த சரித்திரத்தை படித்தாவே போதும், அவ்வளவு கொட்டி கிடக்குது. இனியவர்களே, அற்புதமான அறம் சார்ந்த இந்த தமிழ்த்தி சேனலுக்கு அன்போடவும் கருணையோடும் சில பேர் அவர்கள் கொடுக்குற அந்த நன்கொடையால் தான் இது இயங்குது. அந்த வகையில் அந்த நன்கொடை கொடுக்குற அத்தனை ஆன்மாக்களையும் நான் வணங்கி கொண்டு, மேலும் மேலும் இயன்ற அளவிற்கு உங்களால் முடிகிற தன்மை இருந்தால், உள்ளே அந்த கருணை சுரந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த தமிழ்த்திக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மிக பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன்.